ஹாய் guys, வெல்கம் பேக் டு other வீடியோ. இந்த வீடியோவில் என்னோட சிஏ இன்டர்மீடியட் ஜேர்னியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறத தாண்டி நான் எப்படி சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ரோச் பண்ணேன், மை பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் மை மைண்ட் செட் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் வந்து டிசம்பர் 2023 என்னோட ஃபவுண்டேஷன் அட்டம் பண்ணேன். அந்த எக்ஸாம்ஸுங்கிறது ஜான்வரி 6, 2024 முடிஞ்சது. நான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் முடிச்சுனவே நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். இன்டர்மீடியட்ல நம்மளோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுறோம், நம்ம கண்டிப்பாக ஆல் இந்தியா ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறதுல. ஃபர்தர் என்னோட ஃபவுண்டேஷன்ல ஆல் இந்தியா ரேங்க் இல்லை, அதனால கண்டிப்பாக இன்டர்மீடியட்ல ஆல் இந்தியா ரேங்க் வாங்கணுங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால நான் என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் கூட ஜான்வரி 2nd வீக்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் ஐ செட் இன் earlier வீடியோ, having a early start will always have a great advantage. அப்புறம் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி நான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல என்னோட ஃபவுண்டேஷனோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மார்ச் லாஸ்ட் வீக்ல இருந்து திருப்பி என்னோட ஃபுல் ஃபிளெஜ்ட் ப்ரிப்பரேஷனை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்ச் அண்ட் ஏப்ரல் நான் ரொம்ப நல்லா படித்தேன். அப்புறம் மே ஊருக்கு போனாலும் என்னால் படிக்க முடியல. திருப்பி நான் ஜூன் நான் கோயம்புத்தூர் வந்துட்டு ஐ வாஸ் லைக் லாக்ட் இன் ஃபார் 4 to 5 months. இந்த 4 to 5 monthsல நான் ஃபுல் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டேன். அகாடமிலேருந்து கொடுத்த எல்லா டெஸ்ட்டையும் நான் முடிச்சிட்டேன். அது போக அகாடமி ஸ்கெடியூல் படி நான் எல்லா கிளாஸஸையுமே முடிச்சிட்டேன். அக்டோபர் 20 திருப்பி நான் இங்கிருந்து ஊருக்கு போனேன். ஊருக்கு போனேன், என்னால் சுத்தமாகவே படிக்க முடியல. ஸோ அக்டோபர் 20லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட நான் புக்கை தொடவே இல்லை. அப்புறம் எனக்கு டிசம்பர் 20 நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி போயிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம ஃபெயில் ஆயிரும் அப்படிங்கிறது. ஃபர்தர் என்னோட மைண்டுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப நிறைய டவுட் வர ஆரம்பிச்சது. நம்ம ஒரு அட்டம் கொடுக்கலாமா, இல்லை இந்த அட்டம் டெஃபர் பண்ணிட்டு மே அட்டம் எழுதலாம், மே அட்டம்ப்ட்ல போத் குரூப்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, என்னோட ப்ரிப்பரேஷன் நான் ஒழுங்கா பண்ணல. எனக்கு ஒரு பயம் இருக்கு. இது வந்து எக்ஸாம் எழுத போற எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யும். ஆனா இந்த பயத்தை யாரு ஃபேஸ் பண்ணி வராங்களோ அவங்களால தான் இந்த எக்ஸாம் போய் எழுத முடியும். அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதினால்தான் நம்மளால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸுங்கிறது நம்ம கிடைக்கும். ஸோ நானும் என்னோட ரூம்மேட்டும் சேர்ந்து டிசம்பர் 23 இங்கே கோயம்புத்தூர் வரோம். என்னோட இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் வந்து ஜான்வரி 10, 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஜான்வரி 10 ஸ்டார்ட் ஆகி ஜான்வரி 21 முடியுது. ஃப்ரம் டிசம்பர் 23 டு ஜான் 10 ஐ ஹேட் 18 days பிளஸ் அந்த ஜான் 10 டு ஜான் 21 ஓவராலாக கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த 30 days என்னோட ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் 12 o'clock தூங்க போவேன். மார்னிங் 4 o'clock நான் எந்திரிப்பேன். 3:50 நான் ஆக்சுவலாக அலாரம் இருப்பேன். தானா 3:48, 3:49க்கு எனக்கு தானா முழிப்பு வந்துடும். ஏன்னா என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் வாஸ் டுவர்ட்ஸ் மை சிஏ இன்டர்மீடியட் அண்ட் மை ப்ரிப்பரேஷன். ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சும் நான் ஆல் இந்தியா ரேங்க் வாங்க முடிஞ்சுதான்னு கேட்டா இல்லை, வாங்க முடியல. இந்த டைம்ல நான் ஜேம்ஸ் கேமரானோட ஒரு கோட்டை தான் குறிப்பிட விரும்புகிறேன். If you set your goals ridiculously high and it's a failure, you fail above everyone else's success. சிஏ இன்டர்மீடியட்ல ஆல் இந்தியா ரேங்க் வாங்காதுங்கிறது என்னோட ஃபெயிலியர் தான். ஆனால் இந்த ஃபெயிலியர் எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல என்னால் போத் குரூப்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட்டை கிளியர் பண்ண முடிஞ்சது வித் 5 எக்ஸம்ஷன்ஸ். அது போக என்னோட 18 இயர்ஸ்ல நான் போத் குரூப்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நான் ஆர்டிகல்ஷிப்பே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் தாங்க, எய்ம் ஹை, எய்ம் வெரி ஹை. உங்களுக்கு அது கிடைக்கலனாலும் யூ வில் கெட் சம்திங் பெட்டர். லைஃப்ல இப்படி தாங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு ரொம்ப நல்லா தெரியும், ஆனாலும் அதை நோக்கி நீங்க எஃபர்ட்ஸ் போடுங்க. நீங்க போடுற எஃபர்ட்ஸ்ல உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா உங்களோட லைஃப்ங்கிறது இந்த ஒரு நிலைமையில இருந்து இந்த ஒரு நிலைமைக்கு போகும். தேங்க்யூ வெரி மச்.